Hello, welcome to Ashwita Creations. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த அழகான நான் போர்ட்ரேட் எப்படி பண்ணிருக்கேன் அப்படினு சொல்றத உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது கிராஃப் இது एक्चुअली. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப் பேட்டர்ன் கிடைச்சிச்சு. நெட்ல தான் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கிராஃப் பேட்டர்ன் வச்சு தான் நான் இத போட்டுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் crochet வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாவே பண்ணியிருக்கோம். இது வேற எதுமே ஸ்டிச்சஸ் எதுமே இல்ல. வெறும் சிங்கிள் crochet மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். and yarn பாத்தீங்கன்னா வந்து 8 ply yarn இருக்கு இல்லையா அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். 8 ply வந்து கேக் yarn இருக்கு இல்லையா அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் ஈச் ஒரு ரோ தான் நான் வர்க் பண்ணியிருக்கேன். டோட்டலா வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து எண்ட் பண்ணி இங்க கம்ப்ளீட் பண்ணிடுவேன். திருப்பி thread இங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி திருப்பி இங்க கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி வந்துட்டு தான் நான் ஃபுல்லாவே வர்க் பண்ணியிருக்கேன் एक्चुअली வந்து. இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 72 ஸ்டிச்சஸ் வரும். சிங்கிள் crochet வர்க் பண்ற மாதிரி இருக்கும். and இது வந்து பாத்தீங்கன்னா 72 rows வர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் 72 rows வர்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து 73 வர்க் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து அடிஷனலா வந்து நம்ம பார்டர்ஸ் வந்து நமக்கு கணக்கு கிடையாது. நம்ம எக்ஸாக்ட்லி வந்து இந்த ஸ்கொயர் நம்ம full chart இதுதான் actually full chart. இந்த சார்ட்டோட மெஷர்மென்ட் தான் இப்போ நான் சொல்றேன். கீழ வந்து 73 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது and total rows number of rows வந்து 72 rows வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்டர் நீங்க எவ்வளவு பெருசான பார்டர் கொடுத்துக்கலாம். actually வந்து நீங்க வந்து அப்படியே ஹேங் பண்ற மாதிரி இருந்துச்சுனாக்க வந்து கீழ அப்படியே டாசல்ஸ் மாதிரி தொங்க விட்டுட்டு நீங்க அழகா வந்து நீங்க அப்படியே வந்து வீட்ல வந்து ஹேங் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு வந்து இத வந்து ஒரு மெமோரியல் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மெமோரியலான ஒரு இது இந்த பிக்ஸ் எனக்கு அதனால வந்து இத நான் ஃப்ரேம் பண்ணி என்னோட பொண்ணோட ஞாபகமா ஃப்ரேம் பண்ணி நான் வந்து இத ஹேங் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இருக்கேன். இது ஃப்ரேம் பண்ணி வந்ததும் உங்களுக்கு நான் வந்துட்டு எப்படி இருக்கு நான் அப்படினு சொல்லிட்டு காட்றேன். இப்போ வந்து நான் எப்படி வர்க் பண்றது அப்படினு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ நீங்க வந்து நான் வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணி பண்றேன் இந்த கிராஃப்க்கு. இன் கேஸ் வந்து நம்ம மல்டி கலர் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருந்தா எத்தனை கலர் யூஸ் பண்றோமோ எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு வரணும். அதுதான் இதுல ட்ரிக். இப்போ பாருங்க அப்பனா ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கலர் வந்து நம்ம வர்க் பண்ண போறோமோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எந்த கலர்ல ஜாயின் பண்றோமோ அதாவது இப்போ நான் வந்து ரெட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ கொஞ்சம் thread எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த ரெட்ட வந்து நான் இங்க ஜாயின் பண்ண போறேன். இப்போ black வந்து நான் உள்ள தான் கொடுக்க போறேன். இப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல black தேவை இல்ல. இருந்தாலும் அந்த லெந்த்க்கு இப்போ நான் எந்த அளவுக்கு ரெட் விட்டனோ அதே அளவுக்கு black-யும் விட்டுட்டு இப்போ நம்ம வர்க் பண்ண ஆரம்பிக்க போறோம். இப்போ black வந்து நம்ம சேர்த்து புடிச்சிட்டே தான் வர்க் பண்ணனும். ஓகே இதான் ஃபர்ஸ்ட் ஒரு செயின் பண்ணிருக்கேன். திருப்பி அதிலே வந்து ஒரு ஸ்டிட்ச். சிங்கிள் crochet மட்டும் தான் இதல வர்க் பண்ண போறோம். இப்போ நீங்க கிராஃப் எடுத்துக்கோங்க. கிராஃப் எடுத்துட்டு நீங்க வந்து ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஸ்டிட்ச் வந்து இப்போ நம்ம போடணும். இந்த ரோல எத்தனை ஸ்டிட்ச் போடணும் அப்படின்றது நீங்க வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பெரிய கிராஃப்ஸ் வர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கவுண்ட் பண்ணி எழுதி வச்சிட்டு வர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். அதுக்காக தான். ஓகே இப்போ இது மாதிரி ஃபுல்லா வந்து இந்த ரெட் இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ ஃபுல்லா நான் வெறும் சிங்கிள் crochets போட்டே தான் வரேன். இந்த black thread உள்ள நான் கொடுத்துட்டே தான் வரேன். பாருங்க உள்ள இருக்கு thread. black thread வந்து உள்ள வச்சே தான் நான் வர்க் பண்ணிட்டே வரேன். ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ற பிளேஸ்க்கு வந்துட்டேன். இப்போ வந்து நான் இந்த ஸ்டிட்ச்க்கு அடுத்த ஸ்டிட்ச்ல கலர் சேஞ்ச் பண்ண போறேனா இப்போ இந்த ஸ்டிட்ச்ல நான் ரெட் எடுத்துட்டு ரெட்ட விட்டுட்டு இங்கேயே நம்ம வந்து black வந்து ஜாயின் பண்றோம். இப்போ ரெட்ட வந்து இழுத்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு இப்போ அடுத்து எத்தனை ஸ்டிட்ச்ல நம்ம வந்து black வர்க் பண்ணனுமோ அடுத்து எத்தனை ஸ்டிட்ச்ல நீங்க black வர்க் பண்ணுமோ அத்தனை ஸ்டிட்ச்லயும் நீங்க வந்து வர்க் பண்ணிக்கணும். 4 இப்போ இந்த ஸ்டிட்சோட நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ இந்த ஸ்டிட்சோட நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணனும்னா black விட்டுட்டு நம்ம ரெட்ட அப்படியே எடுத்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ black லைட்டா இழுத்து டைட் பண்ணிடுறோம். டைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிட்ச்ல ஒரு ஸ்டிட்ச் ஒன்னு நம்ம போட்டுக்கலாம்.
இப்படி தான் வந்து நம்ம கண்டினியூஸாக கலர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இது நீங்கள் எத்தனை கலர் சேஞ்ச் பண்ணுறோன்னாலும் இதே தான் ஃபார்மாலிட்டிஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் ஒர்க் பண்ண பார்ப்பனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே தான் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். எல்லா ரோவோட எண்டு வரைக்குமே வந்து இந்த பிளாக் த்ரெட்டை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இங்கே தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த ரெட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ இந்த ரெட்டில் ஒரு ஸ்லிப் போட்டுட்டு 2 த்ரெட்டையும் பிடிச்சி இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ ரெட்டை வந்து இழுத்து ஒரு ஸ்லிப் நாட், அவ்வளோதான். நல்ல ஒரு டைட்டான ஒரு நாட் போட்டு இந்த ரோவை கண்டினியூ பண்ணுறோம். இதை தான் வந்து இப்படி தான் வந்து ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். எங்கேயுமே வந்து நடுவில் வந்து பிளாக் ஸ்டிச்சஸ் அனாவசியமாக தெரியல பாருங்கள். நான் உள்ளே ஹைட் பண்ணியே தான் கொண்டு வந்திருக்கேன். எவ்ரி ரோவில் பிளாக் ஆன் வந்து எண்டில் இருக்கும். எண்டில் பிளாக் யான் விட்டுருக்கேன். ஸ்டார்டிங்லேயும் அதே அளவு பிளாக் யான் விட்டுருக்கேன். இது எதுக்காகனா நம்ம வந்து வால் ஹேங்கிங் பண்ணும்பொழுது வந்து நீங்கள் உள்ளே ஹைட் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி இப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணி பண்ணிக்கலாம். செக்யூர் பண்ணணும். நமக்கு அங்கங்கே பிசுறாக நின்றுட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நூல் பிடுங்கிக்கும். ஒரு சில டைமில் வந்து வெளியில் த்ரெட்டு வந்துடும். ஸோ தட் அதனால் வந்து 2 சைடும் ஈக்குவலாக யான் விட்டே நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து ஒரு இப்படி டாசல் மாதிரி நீங்கள் விட்டு கூட 2 சைடும் போட்டுக்கலாம். வேண்டாம்னா நம்ம வந்து அதை உள்ளே ஹைட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒர்க் பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த சார்ட் வந்து நீங்களும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அஸ்விதா கிரியேஷன்ஸ் FB பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்படியே எக்ஸாக்ட்லி சேம் சார்ட்னா அப்படியே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பக்கம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸஸ் வந்து கவுண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த நம்ம மேட் பின்னுவோம் இல்லையா, கிராஃபில் வந்து மேட்டு போடுவோம். அதை மேட்டு போடுற தெரிஞ்சவங்களாக இருந்தால் இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. மேட் நம்ம வந்து நூசி நூலில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு கட்டமாக நம்ம வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வர போகிறோம். இப்போ இத்தனை கட்டம் இருக்குன்னா நான் வந்து 2 கலர் சூஸ் பண்ணேன் இல்லையா, அதனால் நான் வந்து ரெட் அண்ட் பிளாக் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரெட்டு வந்து மெயின் கலராக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பிளாக் வந்து நீங்கள் இந்த கிராஃபோடைய இந்த பிக்சர் அதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ரெட்டு எத்தனை பாக்ஸ் போடணும் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு நம்ம 2 அதர் கலர் போட்டு நம்ம போட போகிறோம். அதே மாதிரி ஒரு லைனாக நம்ம கவுண்ட் பண்ணி போடணும். ரொம்ப கவனமாக போடணும். ஒரு ஸ்டிச் நம்ம மாறிட்டாலும் ஃபுல் கிராஃபுமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் முன்னாடியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்ஸஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்க, சார்ட் மாதிரி நீங்கள் அழகாக நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி வந்து நான் இந்த மாதிரி நோட் பண்ணிப்பேன். எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி கிராஃப் பேட்டர்ன் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நான் வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு 2த்தையும் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நாளில் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.